எல்லாருக்கும் வணக்கம். என்ன எல்லாரும் என்ன எதிர்பார்த்தீங்களா? யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ உங்களை மாதிரியே நானும் தளபதி விஜய் அவர்கள் அந்த நோன்பு திறக்கிற ஃபங்க்ஷனை அப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயும் போகாம ரசிச்சு பார்த்தேன். ஸோ நான் எந்த நேரத்தில் ரசித்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அப்படிங்கிறத உடனடியே இந்த வீடியோ பதிவு போடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அவர்கள் அந்த நோன்பு திறக்கிற இடத்துக்கு வந்தார்ல, காரில் வந்து இறங்கின உடனே சரி எங்கப்பா தளபதி விஜய் அப்படி எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. அந்த அளவுக்கு ஒரு முழு இஸ்லாமிய சகோதரனாவே மாறிட்டார் தளபதி விஜய். அந்த அளவுக்கு பக்காவா பொருந்திருக்கீங்க. அதாவது அவர் வரும்போதே பக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு இஸ்லாமிய சகோதரர் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தலையில வந்து தொப்பி மாதிரி ஃபுல்லா வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சு அப்படியே மனசு இருந்தாரு. அதனாலே அந்த கூட்டத்துல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஸோ உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்தார் பாடி கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துருந்தாங்க. இதுல முக்கியமான நம்ம கவனிக்கணும், தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த ஒயிட் ப்ரீவ் பதம் கொடுத்தாங்கல்ல, அது ஏன் அவங்களாம் வரலன்னு தெரியல. ஒருவேளை கேன்சல் ஆயிட்டா என்னங்கிறது அதை பத்தி தெரியல. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோக்கள் அதை பத்தி ஃபுல்லா போடலாம். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நேரத்துல இருந்தே கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. இவர் வந்து அரசியலுக்காண்டி அரசியல் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, படத்துல மட்டும் அவங்கள தெய்வ மதி காட்டினாரு, அப்படி இப்படி ஏகப்பட்ட உருட்டுகள். அதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்வோம், பதிலடி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இஸ்லாம் சமூகத்தினுடைய அந்த நோன்பு திறக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களோட தளபதி வச்சு எந்த இடத்துல மாறி ஒரு தலைவரா ஒரு சக மனுஷனா ஒரு மனிதநேக்க முழுக்க மனுஷனா இருந்தாருக்கிறத நம்ம முக்கியமா அதை கவனிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவெல்லாம் ஒரு நீட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஹால் புக் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா உட்காருக்கு சேர்கள் போட்டு பெஞ்ச் மேல வந்துட்டு அப்படியே தொப்பி வச்சிருப்பாங்க, உள்ள வச்சுட்டு நோன்பு வச்சு குடிச்சிட்டு போவாங்க. ஓகே, இப்படிதான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மனுஷன் முழுக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இஸ்லாம் மக்களுடைய அவங்களுடைய நம்பிக்கை நான் அதை பண்ண போறேன். அப்போ நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் தான் இருந்தாலும் அந்த மக்களுடைய நம்பிக்கையை நான் பண்ணணும்னா வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும் பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க அதை நான் கடைப்பிடிச்சு பண்ணாதான் அது எனக்கு திருப்தியா இருக்குங்காண்டி அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் அவருக்கு அதாவது விரதம் இருந்து நோன்பு இருப்பாங்க, அதுக்கு விரதம் இருந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அதை முழுமை அப்படிங்கிற நல்லா கவனிக்கணும். அதுல எங்கேயுமே கட்சி சார்ந்த நீங்க வந்து அவருடைய தோழர்கள் வருவாங்கல்ல, கட்சி சார்ந்தவங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா அந்த தலைமையில வச்சுக்கிறது கொடியை பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய புகைப்படம் போட்ட எந்த ஒரு பதாகம் எதுவுமே நீங்க அங்க இருக்கக்கூடாது. நாங்க முழுக்க முழுக்க அந்த மக்களுடைய அந்த மதத்தினுடைய நம்பிக்கை இருக்கு, நான் அதனுடைய சக மனிதனா நாங்க போறேன், ஒரு சகோதரத்தோட நான் போறேன். சோ அப்பனா அது எனக்கு எந்த ஒரு அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறக்காண்டி முழுசா அது எந்த ஒரு அரசியல் சாயமும் கலக்காம ஒரு சக மனிதனா சகல தோழனா அதுல போயிட்டாரு. அதனாலதான் இது மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் விட தளபதி விஜய் ஒரு பெரிய ஒரு மனசாக ஈர்ந்து அந்த இடம் தான். ஸோ நீங்க உள்ள போங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மசூதியில நான் இதுக்கு முன்னாடி நானும் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் மசூதிக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனா இந்த மசூதியில நோன்பு இருக்கிற நேரத்துல நாங்க போனது கிடையாது. எப்படி பண்ணோம்னு எனக்கு தெரியாது. அங்க உள்ள போனீங்கன்னா அந்த கிரீன் மேட் விரிச்சு அவங்க எந்த ஒரு இருந்துச்சு அப்பெல்லாம் மட்டும் பண்ணல, இந்த பந்தாவுக்கு பட்டவங்களே பண்ணல, முழுமையா ஒரு இஸ்லாம் மதத்தினரை சேர்ந்தவங்க எப்படி கடைபிடிப்பாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்து தரையில அமர்ந்து அந்த இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த நோன்பு முடிக்கிறதுல கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி 6:24 அந்த நோன்பு கஞ்சியை நீங்க பருக ஆரம்பிச்சாங்க. ஸோ சரியா முடிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கை பிடிச்சு பேச ஆரம்பிச்சாரு. அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப அரசியலே பேசக்கூடாது, அவர் ஒண்ணுமே பேசல. இஸ்லாம் சமூகத்தினருக்கு அவருடைய ஒரு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நபிகள் நாயகம் அவருடைய பெருமையை சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சுக்காக எதுவுமே பண்ணல. நானுமே எனக்கு நான் இது கவனிச்சேன். ஏன்னா இது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள கொடி எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் அங்க அரசியல் பேச மாட்டாருன்னு நினைச்சேன். அதே மாதிரி அங்க அது வந்து அரசியல் பேசுறதுக்கான இடம் கிடையாது, அது ஒரு ஆலயம். அங்க போயிட்டு அந்த மக்களுடைய அந்த நம்பிக்கையில அதுல வந்து நான் கலந்துக்கிறேன், அவங்களோட தோழனா நிக்க அப்படின்னு சொல்ல போயிருக்காரு. ஸோ அதனால முழுக்க முழுக்க ஒரு மனிதநாயக்க மிக்க ஒரு மனிதனாக ஒரு தலைவராக அவங்க மனசுல இன்னைக்கு குடியேறியிருப்பார் தளபதி விஜய். எல்லாருமே அதாவது இதை பார்த்துட்டு இருக்க தளபதி விஜய்களை பார்த்த எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிக்கும் அவர் வந்து ஒருபடி இனிமே அவர் மேல வந்திருப்பார். இது வரைக்கும் தளபதி விஜய்களை பிடிச்சு ரசிச்சவங்க கூட இன்னைக்கு நடந்த நிகழ்வை பார்க்கும்போது இன்னும் ஒருபடி மேல அவரை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பணியோட இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் அப்படி பார்த்தது கிடையாதுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இல்லாத, அதாவது மத்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த நோன்பு திறக்கிறது எப்படி திறப்பாங்க கூட தெரியாது. அதை இன்னைக்கு எல்லாருமே ஒரு இஸ்லாமத்துல நோன்பு திறக்கிறது எப்படி திறப்பாங்க ஸ்டார்டிங் எந்த வரைக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. அதை தெரிய வச்ச பெருமை தளபதி விஜய்விலே சேரும். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு தளபதி விஜய் பாக்குறக்காண்டியே ஆன்லைன்ல டிவில நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் பார்த்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து தளபதி விஜய்ல பாக்குறக்காண்டியே அந்த சமூக மக்கள் எப்படி கடைபிடிக்காங்க அப்படிங்கிறத உலகம் முழுக்க நீங்க எல்லா மக்களுமே, அதாவது குடிசை வீட்டுல இருக்க கூட தளபதி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். அதாவது அவங்க பின்பற்றுறது எப்படி பின்பற்றுறாங்க, எப்படி ஒழுக்கமா இருக்காங்க அந்த இஸ்லாம் சமூகத்தில மக்கள், அதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்காகவே தளபதி விஜய்க்கு தனியாவே ஒரு சல்யூட் அடிக்கணுங்க. உண்மையிலேயே மனசு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணாருங்க. அதை நாம எதிர்பார்த்ததை விடையும் ஒருபடி மேலதான் தளபதி விஜய் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இந்த அரசியல் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுவானுங்க, விமர்சனம் பண்ணுவானுங்க, தற்கொலைகள் இன்னும் கருதா வைப்பாங்க. இப்பதான் முடிஞ்சிருக்கு என்ன சொல்லுவாங்க நினைக்க முடிஞ்சு போனா இவர் இவ்வளவு நாள் படத்துல மட்டும் அப்படிலாம் அந்த தீவிரவாதியை காட்டாங்க, இப்ப மட்டும் இந்த அரசியல் என்ன சொல்லுவாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆலயத்துக்காண்டி ஓட்டு காட்டி வந்திருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுவானுங்க. ஆமாடா
அரசியல் ஆதாயத்துக்காக தான் பண்ணார். நானே சொல்றேன், அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அரசியல் ஆதாயத்தை பண்றது. அதுக்கு என்ன தப்பு? அரசியல் ஆதாயத்துக்காக இருந்தாலும் அந்த மக்களை நம்ம பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நம்மளை பிடிக்கணும். ஏன்னா உள்ச இறங்கியதே அரசியல் இல்ல, எல்லா மக்களுடைய ஓட்டுகளும் அவருக்கு வேணும், எல்லா மக்களுக்கும் அவர் வேணும். அப்படிங்கும்போது அதை பண்ணணுங்கிறதுல மத்தவங்க மாதிரி போயிட்டு அந்த நேரத்துல கலந்துக்கிட்டு அப்படியே ஒரு மைக் அப்படி பண்ணாம முழுசா அந்த மதத்தை பின்பற்ற மாதிரி ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து அந்த மக்களோட மக்களா நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களோட இதயங்களை நெருங்கி போனார்ல, அதுவே போதும். அப்புறம் எல்லாரும் தான் அரசியல் ஆதாயத்தை தான் பண்றீங்க. யார் குறைஞ்சு பண்ணா இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு மதத்தை சார்ந்தவங்க ஒரு மக்கள்கிட்ட நெருங்கி போகணும்னா உடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாலே அது அவங்க பண்ற எல்லா விஷயமே அரசியல் ஆதாயத்துக்காண்டி தான் சொல்லுவோம். அது யார் விதி விலக்குன்னு சொல்றேன்? அதாவது தளபதி விஜய் மட்டும் பண்ணா மட்டும் ஒரு அரசியல் ஆதாயம் பண்றாரா? ஆனா இல்ல விதிவிலக்க தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் நடிகரா தர அப்ப இருந்து இதை கடைபிடிச்சுதான் வராரு. அதுங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனா இப்போ அவர் அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்க போனவங்க மட்டும் அது எல்லாத்தையும் அது பெருசா அவங்க கண்ணை ஊத்துது. அவர் அங்க உள்ள ஓட்டுகளை வாங்கிட்டு வரோம். இதுலதான் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் என்ன கேட்டீங்கன்னா, அவன் பொருள் எடுத்து அவனே போடணும். அதுதான் தளபதி விஜய் கரெக்டா பண்ணாருங்க. உங்களுக்கு அந்த மாட்டு சொல்லியிருப்பாரு, அதாவது எதிரியை வீழ்த்தணும் அவனுக்கு பலமா இருக்கிறது என்னது, அவனோட பலத்தை உடைக்கணும், அவனோட ஆயுதத்தை உடைக்கணும். அப்படின்னா நீங்க இருமாப்புல இருக்க கூட்டினார்ல, அதுதான் இங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த சிறுபான்மை ஓட்டுகள் இருக்குல்ல, இதெல்லாம் சின்னாம சிதறாம இங்க ஆளுங்கட்சி வாங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஆப்படினா அது வேற யாராலும் முடியாது, தளபதி விஜய் மட்டும் தான் முடியும். தளபதி விஜய் அதை உடைக்கிறதா அவருடைய வேலை. அவனை இறங்கியாச்சு, உள்ள இறங்கி அடிக்கணும். அப்போ இந்த இஸ்லாம் சமூக மக்கள், ஏன்னா இஸ்லாமிய சமூக மக்கள் என்ன உங்களுக்கு மட்டும் தான் விசுவாசமா இருக்குமா? ஏன் இப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா மனுஷனுக்குமே ஒரு இஸ்லாமியத்துல சகோதரனும் ஒரு கிறிஸ்துவ மத சகோதரனும் ஒரு இந்து மத சகோதரன் எல்லாருமே ஒன்னா தான் கலந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தருடைய ஆதரவு இல்லாம ஒருத்தருடைய தேவை இல்லாம யாருமே வாழ முடியாது. சோ அப்படி ஆனா அதுல நீங்க ஒரு மதத்தையும் ஒரு ஜாதியும் வைத்து அரசியல் பண்ணி இவங்க அப்படி பிளவுபடுத்தி இங்க உள்ள ஆளுங்கட்சிகள் அப்படி ஆணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் நெத்தி அடியா இங்க யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மக்கள் இன்னைக்கு அவங்க மனசோட நெருக்கமா நெருங்கிட்டாரு. இதுக்கு முன்னாடியே நெருக்கமா இருந்தாலும் அத்தை விட்ட ஒருபடி மேல இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அந்த நோன்பு திறக்க ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பார்க்கும் போதே அவ்வளவுக்குள்ள அந்த எளிமை ஒழுக்கம் பண்பாடு எந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்டயுமே பார்க்காத ஒரு தனித்துவத்தை நாம தளபதி விஜய் பார்த்தோம். இப்படிதாங்க இருக்கணும். ஒரு மதத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது அவர்கிட்ட தான் கத்துக்கணும். தளபதி விஜய் அவர்கிட்ட தான் இன்னும் எல்லாமே கத்துக்கணும். சும்மா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டோம், அவங்க நோன்பு இருக்க பாக்குறாங்க அப்படின்னா போயிட்டு உடனே அவங்க சும்மா நார்மலா தான் அவங்க என்ன ட்ரெஸ் இருக்கோ அதே போவாங்க, ஃபுல்லா மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருவாங்க. ஆனா அவர் பண்ணல. நான் வாரனா அதை எப்படி பண்ணணுமோ அதை திறம்பட்ட சிறப்பா செஞ்சாரு மனுஷன். அதனாலதான் நம்ம தளபதி விஜயோடைய ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய மனசுல என்ன வச்சிருக்காரு தனித்துவம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதாவது அவருடைய அதாவது ஃபர்ஸ்ட் அவருக்கு எப்படி இருக்குமோ அதே தோற்றத்துல போயிட்டு அவங்க பண்ற மாதிரியே அந்த விதிமுறைகளை பின்பற்றி அந்த கீழே அமர்ந்து எல்லாத்தையும் கடைபிடிச்சு ஒன்னன் போய் ஒன்னா அவர் செஞ்சு கடைசியா ஃபைனலா முடிச்சுட்டு அவருடைய திறம்பட அவர் போனார். இது அந்த மக்களுக்கு அவங்களுக்கு உண்டான மரியாதையை இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர் கட்சிகளும் அதாவது மாத்தி சேர்ந்தவங்க கொடுக்காத ஒரு கண்ணியத்தையும் ஒரு கட்டுப்பாடையும் தளபதி விஜய் பண்ணது நிறைய இஸ்லாம் சமூக மக்களிடையே ஒரு பெரிய மாசத்தை 2024 உருவாக்கும். அவங்க தளபதி விஜய்ல அவங்க வீட்டுல உத்தரவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்டையும் பார்க்காத ஒரு விஷயத்த தளபதி விஜய் இன்னைக்கு பார்த்திருப்பாங்க. ஏன்னா எனக்கு நான் ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க எனக்கே அவ்வளவுக்குள்ள அந்த நம்பிக்கை அவர் கடைபிடிச்சு அலுவல எல்லாத்தையும் பண்ணும்போது அவர் மேல ஒரு மரியாதை வருதுன்னா அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு தளபதி விஜய் மேல எவ்வளவுக்குள்ள ஒரு மரியாதை வரும். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? இங்க கதறவங்க ஆல்ரெடி கதறிட்டே இருப்பாங்க, நாளைக்கு கதறவங்கள நம்ம கதற நம்ம பதிலடி கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு தளபதி விஜய் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவர் பண்ண விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.